ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ வந்துட்டேன். இன்றைக்கி மீன் தான் வாங்கியிருந்தேன். மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லி. பார்த்தீங்களா, என் கையில் காயமாயிடுச்சு. இதுக்கு யார் காரணம்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு பேண்டேஜ் வாங்கிட்டு வர சொன்னேன். பேண்டேஜ் வாங்கிட்டு வந்துட்டு அவர் ஒரு அன்பாக கேட்டார், எங்கே காயம் அப்படின்னு. நான் கூட பாசமாக கேட்குறாருன்னு நினச்சா, இதெல்லாம் ஒரு காயமா அப்படின்ட்டு போகிறாரு. அவர் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார் போல். கடைக்காரங்க 10 ரூபாய்க்கு 5 மீன் சொன்னாங்க. சரி, ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் எண்ணி பார்த்தா 50 மீன் இருக்குங்க. அதை நான் எப்படி தீக்கிறதுன்னு வேறு தெரியாமல் இருந்தேன். ஒட்டுக்கா குழம்புலேயே போட முடியாது, சாப்பிட முடியாது, மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குமா. அதனால் சரி, பாதியை மட்டும் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான். அப்புறம் அதை புட்டு பண்ணிக்கிட்டேன், மீன் புட்டு மாதிரி செய்துட்டேன். அப்புறம் தம்பிக்கு தான் ஏதாச்சும் ஒன்று சமைக்கலாமான்னு யோசித்தேன். அவனுக்கு தனியாக எதுவும் சமைக்க மாட்டேன். எப்பயுமே சமைப்பியான்னு கேட்டால் மாட்டேன். என்றைக்காச்சும் ஒரு டைம் தான். எப்பயுமே மேனேஜ் பண்ணிடுவேன். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காய் வச்சோம்னா அதே காய் எடுத்து வெறும் ஒயிட் ரைஸோடு அடித்து கொடுத்துருவேன். என்றைக்காவது டைம் இருக்கும்போது தான் அவனுக்கு தனியாக செய்வேன். பார்த்தீங்களா, மீன் குழம்பு எப்படி தகன்னு இருக்கு பார்த்தீங்களா. அவங்களுக்குள்ள வாயிலே அப்படியே எச்சு ஊர் பார்த்தோன்னே. இவ்வளோ பெரிய காயமானாலும் நம்ம தான் சமைக்க வேண்டியதாக இருக்குது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வேணும் இல்லையா. அதனால தான் இன்றைக்கி சமைச்சிட்டேன். அந்த காயம் எப்படி ஆச்சுன்னா, நான் தான் என் நகத்தை கடிக்கும் போது இழுத்துக்கிட்டேன் தோலோடு சேர்த்து.